ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சியை காங்கிரஸ் அரசு தடுத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. அனில் அம்பானியின் ரூபாய் 3034 கோடி சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை சென்னை திரும்புகிறார். தமிழக வெற்றிக் கழகம் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும். திண்டுக்கல்லில் தாவேக தலைமை நிர்வாக குழுவின் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேட்டி. தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கும் சதிகளை இனி அனுமதிக்க முடியாது. புதிய அரசுகள் அமைந்த பிறகே காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை கூட்ட வேண்டும் என நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தல். தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சியை காங்கிரஸ் அரசு தடுத்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். சிக்கிம் மாநிலம் உருவாக்கப்பட்டதன் 50ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அதன் பின்னர் ஹேங்டாங் பல்ஜோர் மைதானத்தில் நடைபெற்ற பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்த பிரதமர் நரேந்திர மோடி ரூபாய் 4000 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது கிழக்கின் சொர்க்கம் சிக்கிம் எனவும், இந்த மாநிலம் ஆர்கிட் மலர்களின் தோட்டம் எனவும், ஆர்கிட் மலர்களை காணவில்லை எனில் உண்மையான அழகை நீங்கள் அனுபவிக்கவில்லை என அர்த்தம் என்றும், ஒரு புதிய உணர்வு, மகிழ்ச்சி எங்கும் நிறைந்திருந்த பண்டிகை சூழலை கண்டு நான் வியக்கிறேன் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்களை முந்தைய காங்கிரஸ் அரசு புறக்கணித்தது. மாநிலத்தில் வளர்ச்சியை காங்கிரஸ் தடுத்தது என்றும், இன்று பாஜக அரசு செய்து வரும் பணிகளை முன்னரே செய்திருக்க முடியும் என்றும், ஆனால் காங்கிரஸ் அரசு அதை செய்யவில்லை என்றும், உதாரணமாக சிவோக்ரங்போ ரயில் பாதை திட்டம் 2008 முதல் 2009ஆம் ஆண்டிலேயே அனுமதி அளிக்கப்பட்டது என்றும், ஆனால் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சிக்கிமில் வளர்ச்சிப் பணிகள் வேகம் எடுத்தன என்றும், இப்போது முதல் முறையாக சிக்கிம் மாநிலத்திற்கு ரயில் பாதை அமைய உள்ளது என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அனில் அம்பானியின் ரூபாய் 3034 கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் அனில் அம்பானி, இவரது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் மற்றும் அதன் கிளை நிறுவனங்கள் தனியார் அரசு வங்கிகளிடமிருந்தும் நிதி நிறுவனங்களிடமிருந்தும் கடன் வாங்கியுள்ளது. இந்த கடனை ரிலையன்ஸ் நிறுவனத்தின் பிற நிறுவனங்களுக்கு மடைமாற்றம் செய்ததாகவும், இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதில் ரூபாய் 40,000 கோடி அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை, பண மோசடி உள்ளிட்ட புகார்கள் தொடர்பாக சிபிஐ அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கில் அனில் அம்பானியின் வீடு, அலுவலகங்கள் மற்றும் ரிலையன்ஸ் குழுமத்திற்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சிபிஐ சோதனை நடத்தியுள்ளது. மேலும் இந்த பண மோசடி புகார் தொடர்பாக அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழும சொத்துக்கள் ரூபாய் 16,000 கோடி அளவுக்கு அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது. இந்நிலையில் பண மோசடி வழக்கில் ரிலையன்ஸ் குழுமத்தின் மேலும் ரூபாய் 3034 கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை இன்று பறிமுதல் செய்துள்ளது. இதன் மூலம் 40,000 கோடி மோசடி வழக்கில் அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமத்தின் ரூபாய் 19,344 கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை சென்னை திரும்புகிறார். சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடைக்கானல் சென்று ஓய்வெடுக்க திட்டமிட்டார். அதன்படி அவர் தனது மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் குடும்பத்தினருடன் கடந்த 25ஆம் தேதி கொடைக்கானலுக்கு வந்தார். கொடைக்கானல் பாம்பார்புரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் அவர்கள் தங்கியுள்ளனர். 3வது நாளான இன்று காலையில் மு.க.ஸ்டாலின் கொடைக்கானல் ஏரி சாலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் ஏரி சாலையில் சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்தார். இந்நிலையில் குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை சென்னை திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
அதன்படி நாளை காலை 11 மணிக்கு மதுரை விமான நிலையம் வரும் முதலமைச்சர் அங்கிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை திரும்புகிறார். தமிழக வெற்றி கழகம் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று திண்டுக்கல்லில் தமிழக வெற்றி கழக தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டசபைக்கு கடந்த 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் 85.10% வாக்குகள் பதிவாகியுள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டது. இதனிடையே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று காலை திடீரென்று திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளரும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி தாவேக்கு வேட்பாளருமான செங்கோட்டையன் திண்டுக்கல்லில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாளைய தமிழகத்தை ஆளப்போகும் முதல்வர் இன்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டுள்ளார். இன்று ஒரு சிறந்த நாள் என்றும் அவரின் தொலைநோக்கு சிந்தனை நாளை தமிழகத்தை ஆளும் என்றும் மக்கள் ஒருமனதாக அவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அனைவரின் எண்ணமாக உள்ளது என்றும் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இன புரட்சி, சமூக புரட்சி போல் வரும் 4ஆம் தேதி தமிழகத்தில் விஜயின் விசில் புரட்சி ஏற்பட உள்ளது என்றும் தேர்தலில் தாவைக்கு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கும் சதிகளை இனி அனுமதிக்க முடியாது என்றும் 3 மாநில தேர்தல் முடிவுகள் வெளிவந்து புதிய அரசுகள் அமைந்த பிறகே காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நாளை நடைபெறும் என்று அறிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம் ஆகிய 3 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்று தேர்தல் முடிவுகள் இன்னும் வெளிவராத நிலையில் கூட்டத்தை நடத்த காவிரி மேலாண்மை ஆணையம் முயல்வது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் காவிரி ஆற்றினை பங்கு கொள்ளும் 3 முக்கிய மாநிலங்களிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இன்னும் அமையாத நிர்வாக சூழலில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை அவசரமாக கூட்ட வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்றும் முழுமையான அதிகாரம் பெறாத அரசுகளால் எப்படி முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும் என்றும் மாநிலங்களின் உயர் அதிகாரிகள் வேற்று மாநிலங்களை சேர்ந்தவர்களாக இருக்கும் சூழலில் மண்ணின் உரிமைகளையும் மக்களின் உணர்வுகளையும் எப்படி உரத்து எழுப்புவார்கள் என்றும் நாம் தமிழர் சீமான் கேள்வி எழுப்பினார். மேலும் நடைபெறவுள்ள கூட்டத்தில் மேகதாது அணை கட்டுமானம் குறித்த முக்கிய விவாதங்கள் நடைபெறவுள்ள நிலையில் இதர 3 மாநிலங்களில் அதிகாரம் படைத்த அரசுகள் இல்லாத நிலையில் கூட்டம் முழுக்க ஒரு பக்கம் சார்பாக மாறி கர்நாடகாவிற்கு சாதகமாகி விடாதா எனவும் கேள்வி எழுப்பிய அவர் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க கர்நாடக மாநிலத்தை ஆளும் காங்கிரஸ் அரசு மற்றும் இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசின் கூட்டு சூழ்ச்சியாகவே இக்கூட்டம் நடத்தப்படுவதாக தோன்றுகிறது என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் கச்சத்தீவு போன்று தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கும் இத்தகைய வரலாற்று சதிகளை இனியும் அனுமதிக்க முடியாது என்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநில தேர்தல் முடிவுகள் வெளிவந்து புதிய அரசுகள் அமைந்த பிறகே காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சீமான் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சுமார் 9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு தெலுங்கானா முதல் கன்னியாகுமரி கடல் வரையில் கர்நாடகா, ராயலசீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது என்றும் இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. மேலும் தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று இரவு 7 மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், தென்காசி, திண்டுக்கல், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேர்தலில் பல தலைவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்றும் எனவே வெற்றி தோல்வியை சகஜமாக எடுத்துக் கொள்ளக்கூடிய மனநிலை அனைவருக்கும் வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கிருபாகரன் தெரிவித்துள்ளார்.
சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கிருபாகரன் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அருகில் உள்ள சென்னை ஹவுஸில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அனைவரும் வாக்களித்திருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது எனவும், இளைஞர்கள் தன்னுடைய தலைவர் வெற்றி பெற வேண்டும் என சொல்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெற்றால் கொண்டாடலாம் என்றும், ஆனால் தோல்வியடைந்தால் அதனை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நீதிபதி கிருபாகரன் தெரிவித்தார். மேலும் என் தலைவர் வெற்றி பெறவில்லை என்றால் என் குழந்தைகளை கொன்றுவிடுவேன் என்று பெண் ஒருவர் பேசுகிறார். இந்த மனநிலையை பார்க்கும்போது பயமாக இருக்கிறது என்றும், தேர்தலில் பல தலைவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்றும், எனவே வெற்றி தோல்வியை சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை அனைவருக்கும் வேண்டும் என்றும் முன்னாள் நீதிபதி கிருபாகரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் 4ஆம் தேதி வருது. அதுக்கு முன்னால அவர்களை வந்து நம்ம வாக்காளர்களை அந்த சரியான மனநிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதனால அரசியல் கைகூப்பி கேட்பது என்றால் அரசியல் தலைவர்களுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் ஈவன் கிரிக்கெட்டர்கள் கூட இது சம்பந்தமாக அறிக்கை வெளியிட்டு அவர்கள் அந்த இளம் தலைமுறையை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு சரியான வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அமெரிக்கா முடிவெடுக்காமல் கேஸ் விலை குறைய சாத்தியமில்லை என்றும், கேஸ் இல்லை என்பதால் உணவு தொழில் செய்பவர்கள் தோற்றுவிடக்கூடாது, அதற்கான மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டியது நமது கடமை என்றும் சென்னையில் தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் தலைவர் வெங்கடசுப்பு தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை உணவு எக்ஸ்போ 2026 என்ற தலைப்பில் உணவு திருவிழா நடைபெற உள்ளது. இது தொடர்பாக சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் தலைவர் வெங்கடசுப்பு, தென்னிந்திய ஹோட்டல் மற்றும் விடுதிகள் அசோசியேஷன் தலைவர் ஷியாமாராஜ், தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் செயலாளர் சீனிவாசன், பொருளாளர் கணேசன் மற்றும் KD சீனிவாசராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் கௌரவ தலைவர் சீனிவாசன் பேசினார். அப்போது சிலிண்டர் இல்லாமல் உணவு தொழில் கஷ்டப்படுகிறது, எப்போதும் சோதனை வந்தால்தான் சாதனை செய்ய முடியும் என கொரோனா காலத்தை உதாரணமாக காட்டி பேசிய அவர், இன்று கேஸ் இல்லை என்று உணவு தொழில் செய்பவர்கள் தோற்றுவிடக்கூடாது என்றும், அதற்கான மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டியது நமது கடமை என்றும் சீனிவாசன் தெரிவித்தார். அதன் பின்னர் தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் தலைவர் வெங்கடசுப்பு பேசினார். அப்போது அமெரிக்கா முடிவெடுக்காமல் கேஸ் விலை குறைய சாத்தியமில்லை என்றும், கேஸ் இல்லை என்பதால் உணவு தொழில் செய்பவர்கள் தோற்றுவிடக்கூடாது என்றும், அதற்கான மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டியது நமது கடமை என்றும் வெங்கடசுப்பு தெரிவித்துள்ளார். வந்தவாசி அடுத்த கீழ் வில்லிவனம் கிராமத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் மண் அள்ளுவதை கண்டுகொள்ளாத பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தை சேர்ந்த தியாகராஜன் என்பவரின் மகன் கதிர்ராஜ் என்பவருக்கு வந்தவாசியை அடுத்த கீழ் வில்லிவனம் மதுரா அறிவொளி நகரில் சொந்தமாக நிலம் உள்ளது. இந்நிலையில் கதிர்ராஜ் என்பவர் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனுமதி பெற்றதாக கூறி கீழ் வில்லிவனம் ஏரியிலிருந்து JCB இயந்திரத்தின் மூலம் மண் அள்ளி லாரிகளில் கொண்டு சென்று தனது சொந்த நிலத்தில் கொட்டி வந்துள்ளார். இது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் கலைசெல்வியிடமும் பொதுப்பணித்துறையினரிடமும் அறிவொளி நகர் பொதுமக்கள் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கீழ் வில்லிவனம் சாலையில் மண் ஏற்றி வந்த லாரிகளை சிறைபிடித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது கீழ் வில்லிவனம் கிராமத்தில் 1 மாதத்திற்கு மேலாக மண் அள்ளுவதை கண்டுகொள்ளாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனிடையே மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதை அறிந்து ஏரியில் மண் அள்ளி கொண்டிருந்தவர்கள் லாரி மற்றும் JCB இயந்திரத்தை விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கீழ்கொடுங்காலூர் காவல் உதவி ஆய்வாளர் ஞானவேல் தலைமையிலான காவல்துறையினர் மண் ஏற்றிய 3 லாரிகளை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணையில் ஈடுபட்டனர். நான் எங்கள் ஊர் பெரியாரிலேருந்து மண் ஓட்டிங்கிறாங்க. எங்கள் ஊருக்கு அறிவொளி நகருக்கு 7 அடி உயரத்துக்கு மண் ஓட்டிட்டாங்க. எங்களுக்கு குளத்துக்கு போகிறதுக்கு வழி கிடையாது. ஆடு மாடு போகிறதுக்கு வழி விடாமல் முதல்ல மண் ஓட்டுறப்ப கேட்டதுக்கு வழி விட்றோன்னு சொன்னாங்க. இப்போ விட மாட்டாங்க. ஹைட்டாக மண் ஏற்றிட்டாங்க. வர தண்ணி எங்கள் வீட்டு உள்ள வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போயிடும். பார்க்குற வழி கிடையாது எங்களுக்கு. நாங்கள் 15 நாளாக ஓட்டிங்கிறாங்க. கிராம மக்கள் போட்டு சேர்ந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்தும் மணிகாரிக்கிட்ட சொல்லி அவங்களும் எதுவும் பண்ணலை, ஊர் மக்களும் எதுவும் பண்ணலை. நாங்கள் எங்கள் வீட்டாண்டு இருக்கிறவங்க மட்டும் வண்டி மறைக்கிட்டோம். தருமபுரி அருகே திமுகவிற்கு வாக்கு சேகரிக்க சென்ற திமுக பெண் நிர்வாகியை தாக்கியதுடன் பாலியல் தொந்தரவு செய்த பாமகவை சேர்ந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் 9 பேரை தேடி வருகின்றனர்.
தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியை அடுத்த வாசி கவுண்டனூர் கிராமத்தை சேர்ந்த திமுக ஒன்றிய மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் அமுதா என்பவர் கோயம்புத்தூரில் தங்கி கூலி வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடந்த 22ஆம் தேதி வாக்களிப்பதற்காக சொந்த கிராமத்திற்கு வந்தார். இந்நிலையில் வாசி கவுண்டனூரில் வசிக்கும் பாமகவை சேர்ந்த லோகநாதன், பாரி உள்ளிட்ட 11 பேர் அமுதாவிடம் சென்று வாக்கு சேகரிக்க வந்தியா, இல்லை பணம் கொடுக்க வந்தியா, பணம் வாங்க வந்தியா என கேட்டு தகராறு செய்தனர். மேலும் ஆபாசமாக பேசியதுடன் அவரின் சேலை ஜாக்கெட்டை கிழித்தெறிந்து மானபங்கம் செய்து முகம், மார்பு, இடுப்பு, முதுகு பகுதிகளில் அடித்து பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளனர். மேலும் அமுதாவின் செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் எடுத்து சென்றனர். அவர்களிடமிருந்து தப்பித்து சென்ற அமுதா பாப்பிரெட்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் ரோந்து சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அதன் பின்னர் இது தொடர்பாக பொம்மிடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து லோகநாதன், பாரி ஆகியோரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 9 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திமுக பெண் நிர்வாகியை பாமக நிர்வாகிகள் தாக்கும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன், தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் ஆகியோர் நேரில் சென்று அமுதாவிற்கு ஆறுதல் தெரிவித்தனர். அப்போது இது தொடர்பாக மகளிர் ஆணையம் மற்றும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அமுதா கோரிக்கை விடுத்துள்ளார். காவிரி ஆற்றிலிருந்து திருட்டுத்தனமாக மணலை திருடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் திருச்சி மாவட்ட வருவாய் அதிகாரியிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவரும் வழக்கறிஞருமான ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் திருச்சி மாவட்ட வருவாய் அதிகாரியிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அதில் திருச்சி மாவட்டம் முசிறி, தொட்டியம் உள்ளிட்ட பகுதிகளில் மேட்டூர் அணை கட்டுவதற்கு முன்பிருந்தே வடகரை வாய்க்கால் மூலமாக குறுவை, சம்பா, கோடை என்ற 3 போகம் நெல், வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்களை சுமார் 1 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்து வந்தோம் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் காவிரியாறு மேடாகவும் வடகரை வாய்க்கால் பள்ளத்திலும் இருந்த நிலையில் 1980ஆம் ஆண்டிற்கு பிறகு ஸ்ரீராமசமுத்திரத்தில் 25 அடி ஆழத்திற்கு மணலை அள்ளிவிட்டதால் காவிரியில் வரும் தண்ணீர் மேடாக உள்ள வடகரை வாய்க்காலில் ஏறி வருவதில்லை என்றும், இதனால் மாயனூர் தடுப்பணைக்கு வடகரை வாய்க்கால் தலைப்பை மாற்ற சொல்லி பலமுறை போராட்டம் நடத்தினோம் என்றும், தென்கரை வாய்க்கால் தலைப்பு மாயனூர் தடுப்பணையில் உள்ளதால் கரூர், குளித்தலை பகுதிகளில் வாழை, கரும்பு, வெற்றிலை சாகுபடி செய்ய முடிகிறது என்றும், எனவே தொட்டியம், முசிறி விவசாயிகளை காப்பாற்ற மேட்டூரிலிருந்து 1500 கன அடிக்கு பதில் 2000 கன அடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் திரு ஈங்கோய் மலை அருகில் உள்ள காவிரி ஆற்றிலிருந்து திருட்டுத்தனமாக மணலை திருடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் மனுவில் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மனு அளித்த போது சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் மேகராஜன், தட்சிணாமூர்த்தி, மலர்மன்னன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். போய் எஸ்டிஓ கிட்ட ஆர்சி டிவிஷன் நீர்வளத்துறை போய் கேட்டால், சார் 1500 கிணறு தண்ணி விடுறாங்க, அது குடிநீருக்கே சரியாக போயிருக்கு, பாசனத்துக்கு வரல சாருங்கிறாங்க. சரி, செக்ரட்டரிகிட்ட சீஃப் இன்ஜினியர் மெட்ராஸில் பேசுகிறேன், சார் நான் பேசி ஏதாவது விட சொல்கிறேன்னாரு. ஒரு இதுங்கிறாங்க. அதனால இப்போ நம்ம டிஆர்ஓ கிட்ட, ஏன்னா கலெக்டர் தான் நான் எப்போதுமே இதில் மீட்டிங்கில் இருக்கேங்கிறதுனால டிஆர்ஓ ஐயா கிட்ட மனு கொடுத்துட்டு, இது 2 நாள் எங்களுக்கு தண்ணி வாய்க்காலில் வரலன்னா இங்கே போராட்டம் பண்ணலான்னு. இந்த எலெக்ஷன் டயத்தில் திருவிங்கோய் மலைக்கு மேற்கால காவிரி ஆற்றுக்குள்ள கரையை உடைச்சு 10,000 லாரி மணல் அழுட்டு போயிட்டாங்க. அவன் மேலே நடவடிக்கணுமா இல்லையா? ஏன் இருக்க மாட்டேங்கிறாங்க? இங்கே புதிய பாலம் கட்டுறாங்க, அங்கே போய் பாருங்க, மணலை அள்ளி கொண்டு போகிறாங்க ஆற்றில். சிதம்பரத்தில் காளை மாடு கொம்பால் முட்டி தாக்கியதில் படுகாயமடைந்த விவசாயி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சிதம்பரம் காந்திநகர் பகுதியை சேர்ந்த விவசாயி தனராஜன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் மேய்க்கால் தெரு பகுதிக்கு வந்தார். அப்போது தெருவில் சுற்றித் திரிந்த மாடுகள் திடீரென்று அவரை துரத்தின. இதனால் பதற்றமடைந்த தனராஜன் தனது இருசக்கர வாகனத்தை கீழே தள்ளிவிட்டு தப்பித்து ஓடினார். ஆனால் ஒரு காளை மாடு அவரை விடாமல் தொடர்ந்து துரத்தி கொம்பால் முட்டையும் காலால் உதைத்தும் தாக்கியது. உடனே பொதுமக்கள் மரக்கழிகளால் காளையை விரட்டிவிட்டு காயமடைந்த தனராஜனை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்நிலையில் சம்பவம் நடந்த பகுதியில் அரசு பள்ளி அமைந்துள்ளதால்
மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் தெருக்களில் சுதந்திரமாக சுற்றித் திரியும் மாடுகளை தொழுவங்களில் கட்டுப்படுத்தி பராமரிக்க வேண்டும் என்றும் விதிமுறைகளை மீறும் கால்நடை உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் சிதம்பரம் நகரில் மாடுகள் மட்டுமின்றி நாய்கள், குதிரைகள், ஆடுகள் போன்றவை சாலைகளில் சுதந்திரமாக சுற்றித் திரிவது அதிகரித்துள்ளதாகவும் சிதம்பரம் மாநகராட்சி இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக மேம்பாலம் வழியாக அரசு மருத்துவமனை செல்லும் பாதை மற்றும் காந்தி சிலை அருகே மாடுகள் அதிகமாக படுத்திருப்பதால் அந்த வழியாக செல்லும் பொதுமக்களும் கர்ப்பிணி பெண்கள் அச்சத்தில் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஜெம் செய்திகள் தொடர்கின்றன. திண்டுக்கல்லில் தாறுமாறாக சென்ற கார் சாலையின் ஓரத்தில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனங்கள் மீதும் நடந்து சென்று பெண்ணின் மீது மோதியதில் காயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூர் பன்றிமலையை சேர்ந்த அஜித்குமார் என்பவர் தனது நண்பர்கள் 2 பேருடன் தனக்கு சொந்தமான காரில் திண்டுக்கல் நகருக்கு வந்தனர். நாகல் நகர் மேம்பாலம் அருகே உள்ள ரயில் நிலையம் செல்லும் பாதையில் கார் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சாலையின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களின் மீதும் நடந்து சென்ற அங்கு பாரதி நகரை சேர்ந்த கோகிலா மீது மோதியுள்ளது. இதில் காயமடைந்த கோகிலாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து விபத்தை ஏற்படுத்திய காரில் பயணித்த 3 இளைஞர்களை பொதுமக்கள் பிடித்து வைத்துக் கொண்டு திண்டுக்கல் வடக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினரிடமும் 3 இளைஞர்களை பொதுமக்கள் ஒப்படைத்தனர். இந்த விபத்தில் 5 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது. இதனையடுத்து 3 பேரையும் காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். சென்னை அடையாறு அருகே வழக்கறிஞரை தாக்கிய 9 பேரை திருவான்மியூர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை கொட்டிவாக்கத்தை சேர்ந்த ஜஸ்டின் என்பவர் அடையார் பத்மநாப நகரில் உள்ள தி பெந்தகோஸ்து மிஷன் தேவாலயத்திற்கு சென்று ஜெபம் செய்வது வழக்கம். இந்நிலையில் அதே சபையை சேர்ந்த அருள் ஸ்டீபன் என்பவருக்கும் ஜஸ்டினுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு வந்தது. இதனிடையே ஜஸ்டின் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்றார். அப்போது அங்கு வந்திருந்த அருள் ஸ்டீபன் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஒன்று சேர்ந்து ஜஸ்டினுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து ஜஸ்டின் அங்கிருந்து புறப்பட்டு சென்றபோது பின்தொடர்ந்து வந்த அருள் ஸ்டீபன் மற்றும் அவரது கூட்டாளிகள் அடையார் பணிமனை அருகே ஜஸ்டினை கடுமையாக தாக்கினர். இதனால் பாதிக்கப்பட்ட ஜஸ்டின் திருவான்மியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஜஸ்டினை தாக்கிய 9 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அதன் பின்னர் நீதிமன்ற பிணையில் 9 பேரையும் விடுவித்தனர். சுகந்தியுடைய மக ஷீபாவும் அவங்களும் அடிச்சாங்க. இந்த சூழ்நிலை பிரிந்து கொண்டு நான் அப்படியே எஸ்கேப் ஆகும்படி நான் உடனே அந்த இடத்த விட்டு நான் கடந்துச்சேன். ஓடும்போது என்ன அந்த கும்பலானது அடையாறு டிப்போ வர துரத்துனாங்க. நான் டிப்போவுக்கு எதிராக உள்ள காவல் நிலையம் செல்லவே இந்த கும்பல்லாம் கலைந்து போயிட்டாங்க. எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு இல்லை. உடனே நான் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணேன். 19/4/24 அன்றைக்கே 26 அன்றைக்கே கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனால் கம்ப்ளைண்ட் எடுக்கல, நடவடிக்கையும் சரியா பண்ணல, சும்மா விசாரித்தாங்க. ஆனால் 26 இந்த செய்தி ஊடகங்கள் ரைட்டா வெளியே வரதான் பயந்து போய் இவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க. 24/6/2026 தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. அது நான் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் பொய்யா எஃப்ஐஆர் போட்டாங்க. அதனால எனக்கு அதுக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு பலவிதமான மிரட்டல்களும் கொலை அச்சுறுத்தல் எனக்கு குடும்பத்துக்கு நேராக வருது. அது மட்டும் என் நண்பர் வருது. அதனால தான் நான் இந்த உங்களுடைய உதவி நாடி உங்கள்கிட்ட வந்திருக்கேன். பெரியபாளையம் அருகே நடைபெற்ற டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்தில் குரூப் இன்சூரன்ஸ் ஏற்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் சுற்றுவட்டார டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் பெரியபாளையம் பகுதி டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் தண்டலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்கத்தின் கௌரவ தலைவர்கள் பி. ரவி, சி. வேலு ஆகியோர் தலைமை தாங்கினர். கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் காமராஜ், செயலாளர் பாலகிருஷ்ணன், பொருளாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சங்கத்தின் கோட்பாடுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்து விளக்கி பேசினர். கூட்டத்தில் சங்கத்தின் சார்பில் லாரி உரிமையாளர்களே சப்ளையர்களாக உருவாக்க வேண்டும், சங்கத்தின் சார்பில் பெட்ரோல் பங்க் அமைக்க வேண்டும்,
சங்கத்தின் வாட்ஸ்அப் குழுவில் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். மண் குவாரிகளில் மண் ஏற்றி வரும்போது கட்டாயம் லாரியின் மீது தார்பாய் அமைத்து விபத்துக்களை தவிர்க்க வேண்டும். ஓட்டுநர்கள் மது அருந்தி லாரியை இயக்கக்கூடாது. சங்கத்தின் சார்பில் கடன் வசதிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். நிதி சிக்கலை போக்க வேண்டும். சவுடு மண் மற்றும் கிரேவல் சப்ளை செய்பவர்களிடம் பணத்தை வசூல் செய்ய பண வசூல் கமிட்டி அமைக்க வேண்டும். அதிக அளவு உறுப்பினர்கள் இருப்பதால் குரூப் இன்சூரன்ஸ் ஏற்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் சங்கத்தின் துணைத் தலைவர் சிலம்பரசன், துணை செயலாளர் ராஜேஷ்குமார், துணை பொருளாளர் அசோக்குமார், இணைத் தலைவர் மகேஷ், இணை செயலாளர் மோகன், இணை பொருளாளர் தமிழரசன், செங்குன்றம் சுற்றுவட்டார டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர், பெரியபாளையம் பகுதி டிப்பர் லாரி உரிமையாளர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் சிலம்பரசன் நன்றி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் வந்ததை அடுத்து வெடிகுண்டு செயலிழக்க நிபுணர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சோதனை செய்தனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக விழுப்புரம் ஆட்சியர் அலுவலக மின்னஞ்சலுக்கு மர்ம நபர் ஒருவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் லூர்துசாமி விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் வெடிகுண்டு செயலிழக்க நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் மற்றும் அலுவலகங்களில் சோதனை செய்தனர். அப்போது வெடிகுண்டு மிரட்டல் என்பது புரளி என தெரிய வந்தது. வெடிகுண்டு மிரட்டல் சம்பவத்தால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டாலும் வெடிகுண்டு மிரட்டலை பெரியதாக பொருட்படுத்தாமல் அலுவலர்கள், அதிகாரிகள் அவரவர் பணிகளை மேற்கொண்டனர். ஏற்கனவே விழுப்புரம் நீதிமன்றத்திற்கு 5 முறைக்கு மேல் வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிதம்பரத்தில் காளை மாடு கொம்பால் முட்டி தாக்கியதில் படுகாயமடைந்த விவசாயி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சிதம்பரம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி தனராஜன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் மேய்க்கால் தெரு பகுதிக்கு வந்தார். அப்போது தெருவில் சுற்றித் திரிந்த மாடுகள் திடீரென்று அவரை துரத்தின. இதனால் பதற்றமடைந்த தனராஜன் தனது இருசக்கர வாகனத்தை கீழே தள்ளிவிட்டு தப்பித்து ஓடினார். ஆனால் ஒரு காளை மாடு அவரை விடாமல் தொடர்ந்து துரத்தி கொம்பால் முட்டியும் காலால் உதைத்தும் தாக்கியது. உடனே பொதுமக்கள் மரக்கழிகளால் காளையை விரட்டிவிட்டு காயமடைந்த தனராஜனை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்நிலையில் சம்பவம் நடந்த பகுதியில் அரசு பள்ளி அமைந்துள்ளதால் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் தெருக்களில் சுதந்திரமாக சுற்றித் திரியும் மாடுகளை தொழுவங்களில் கட்டுப்படுத்தி பராமரிக்க வேண்டும் என்றும் விதிமுறைகளை மீறும் கால்நடை உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் சிதம்பரம் நகரில் மாடுகள் மட்டுமின்றி நாய்கள், குதிரைகள், ஆடுகள் போன்றவை சாலைகளில் சுதந்திரமாக சுற்றித் திரிவது அதிகரித்துள்ளதாகவும் சிதம்பரம் மாநகராட்சி இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக மேம்பாலம் வழியாக அரசு மருத்துவமனை செல்லும் பாதை மற்றும் காந்தி சிலை அருகே மாடுகள் அதிகமாக படுத்திருப்பதால் அந்த வழியாக செல்லும் பொதுமக்களும் கர்ப்பிணி பெண்கள் அச்சத்தில் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். வேலூர் சிறையில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ள நபரின் வீட்டிலிருந்த 4 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கிலோ கஞ்சா என 8 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சிறையில் உள்ளவரின் மனைவியையும் கைது செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கல்லூர் நேரு நகரில் வசித்து வரும் சுந்தேசினின் மகன்கள் முபாரக் மற்றும் அமீர் உசேன் ஆகியோர் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து விற்பனை செய்ததாக கடந்த ஆண்டு காவல்துறையினர் கைது செய்து அவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் போதைப் பொருள்களை விற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளவர்களுடன் நட்பை ஏற்படுத்திக் கொண்ட முபாரக் வெளி மாநிலத்திலிருந்து மெத்தபெட்டமின் என்ற போதைப் பொருள்களையும் கஞ்சாவையும் வரவழைத்து தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் குடியாத்தம் பகுதியில் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் பலரை கைது செய்த நிலையில் முபாரக் குடும்பத்தினரை காவல்துறையினர் கண்காணித்து வந்தனர். இதனிடையே கஞ்சா போதைப் பொருள் குடியாத்தம் பகுதியில் விற்கப்படுவதாக காவல்துறை உயரதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த நிலையில் வேலூர் சரக டிஐஜி வரதராஜ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவராமன் ஆகியோர் உத்தரவின் பேரில் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் தலைமையிலான காவல்துறையினர் குடியாத்தம் அடுத்த
லட்சுமணாபுரம் மேம்பாலம் அருகே காலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி பிடித்து தீவிரமாக சோதனை செய்தபோது 4 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இருசக்கர வாகனத்தை நிறுத்தியதும் பின்னால் அமர்ந்து வந்த முபாரக்கின் தந்தை சுந்தீசின் ஓடிவிட்டார். அதன் பின்னர் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ஷெரீப் நகரை சேர்ந்த நாதன் மகன் அர்மான் சிவாவை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை செய்தனர். அப்போது ஆந்திர மாநிலம் காலவப்பள்ளி பகுதியிலிருந்து கடத்தி வரும் கஞ்சாவை முபாரக்கின் தந்தை சுந்தீசனும் முபாரக் மனைவி சம்ரீனும் வீட்டில் வைத்து விற்பனை செய்வதாகவும் தெரிவித்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் முபாரக் வீட்டில் சோதனை செய்து 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்ததுடன் அமரன் சிவா, முபாரக் மனைவி அம்ரீன் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் முபாரக் தந்தை சுந்தீசின் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி அருகே தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கியதில் வடமாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 4 பேர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த தேர்வாய்கண்டிகை சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியாருக்கு சொந்தமான எத்தனால் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் நேற்று மாலை 5 தொழிலாளர்கள் தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக விஷவாயு கசிந்ததில் 5 பேருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனடியாக தொழிற்சாலை நிர்வாகம் அவர்களை மீட்டு மஞ்சங்கரணையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். ஆபத்தான நிலையில் இருந்த ஒடிஷாவை சேர்ந்த தனஜய மாலிக் என்ற தொழிலாளியை மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பாதிரிவேடு காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைகளுக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து பாதிரிவேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்த போது விஷவாயு தாக்கி வடமாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கட்டுமானத்தில் உள்ள சிக்கலான பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க பழைய முறைகள் மட்டுமே போதாது என்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியோடு பணிகளை விரைவாக செய்ய முடியும் என்றும் சென்னையில் ஸ்லேட் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு பிரிவின் தலைவர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையை சேர்ந்த கட்டுமான நிறுவனம் ஒன்று கலிபோர்னியாவை சேர்ந்த ஸ்லேட் டெக்னாலஜிஸ் இன்க் நிறுவனத்துடன் இணைந்து ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளது. அதில் தங்களது கட்டுமான பணிகளில் ஸ்லேட் AI என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ளது என்றும் இதன் மூலம் பழைய முறைகளை மாற்றி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாக பணிகளை சுலபமாக செய்ய ஸ்லேட் டெக்னாலஜிஸ் நிறுவனம் உதவுகிறது என்று அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஸ்லேட் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு பிரிவின் தலைவர் செந்தில்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கட்டுமான துறையில் தற்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் காணப்படுகிறது எனவும் கட்டுமானத்தில் உள்ள சிக்கலான பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க பழைய முறைகள் மட்டுமே போதாது என்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியோடு பணிகளை செய்து விரைவான முடிவுகளை எடுக்கவும் திட்டத்தை முன்கூட்டியே கணித்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த பலன்களை வழங்குவதற்காகவும் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று ஸ்லேட் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு பிரிவின் தலைவர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். Along the way அது காஸ்ட் ஓவர் ஆகுதா, எங்கேயாவது எபிலிட்டி டு ஆப்டிமைஸ் காஸ்டான்னு பார்க்கும். சேம் வெதர் எபிலிட்டி டு ஆப்டிமைஸ் ஸ்கெட்யூல் வேரியேஷன்ஸ் பார்க்கும். குவாலிட்டி அனாலிசிஸ் வில் பி டன் மச் பெட்டர் பை AI. ஸோ ஆல் ஆஃப் தட் வில் பி கேரண்டீட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எண்டிங் ஆன் டைம்ல. சொன்ன மாதிரி ஆன் டைம் அண்ட் ஆன் பட்ஜெட் வில் எனேபிள் யூ டு டு இட். குடியாத்தம் தங்கம் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சியம்மன் சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தங்கம் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சியம்மன் சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சுவாமிகளுக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கோவில் வளாகத்தில் யாக குண்டம் அமைத்து பட்டு வஸ்திரங்கள், தானிய வகைகள், மூலிகை பொருட்கள் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை யாக குண்டத்தில் போட்டு யாகம் வளர்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மீனாட்சி சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு மூத்த வழக்கறிஞர் பூபதி தலைமையில் 5 வகையான உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் ஹேமந்திரன்,
சீனிவாசன், இளங்கோ, ராஜசேகர், ராஜேந்திர ஆச்சாரி உள்ளிட்டோர் செய்திருந்தனர். குடியாத்தம் இதையாத்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த இதையாத்துல்லா ஷா காதரி தர்காவில் சந்தன குடவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த இதையாத்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள இதையாத்துல்லா ஷா காதரி தர்காவில் சந்தன குடவிழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக தர்கா முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. அதன் பின்னர் தர்காவில் சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இதையாத்துல்லா ஷாவின் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றுதல் குறித்து சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. மேலும் உலக அமைதி வேண்டியும் மழை பெய்ய வேண்டியும் சிறப்பு துவா நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் தர்கா நிர்வாகிகள் சித்திக் பாஷா, அதாவுல்லா, மன்சூர் ஆகியோர் தலைமையில் பக்தர்களுக்கு பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உருது பாட்டு கச்சேரி நடைபெற்றது. மீண்டும் தலைப்பு செய்திகள். சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சியை காங்கிரஸ் அரசு தடுத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. அனில் அம்பானியின் ரூபாய் 3034 கோடி சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை சென்னை திரும்புகிறார். தமிழக வெற்றிக் கழகம் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும். திண்டுக்கல்லில் தாவேக தலைமை நிர்வாக குழுவின் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேட்டி. தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கும் சதிகளை இனி அனுமதிக்க முடியாது. புதிய அரசுகள் அமைந்த பிறகே காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை கூட்ட வேண்டும் என நாம் தமிழர் சீமான் வலியுறுத்தல். தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.